Hi students, இன்று ME6604 Gas Dynamics and Jet Propulsion இதில் 4th unit Jet Propulsion Module 4.01 இந்த 4.01 ஒரு question நான் கேட்டிருக்கேன். What are the forces acting on an aircraft? ஒரு aircraftல act பண்ணக்கூடிய forcesலாம் என்னென்ன forces act பண்ணுது, அதுகளுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். Forces acting on an aircraft, weight, இந்த இதில் downward போட்டிருக்கு, இதான் weight. Weight is a force that is always directed toward the center of the earth. Towards center of the earth act பண்ற force என்னது? Gravitational force. அப்போ இந்த plane உடைய center weight வந்து என்ன பண்ணுது? Weight தான் ஒரு force கீழே அதை இழுக்குது. Lift. To overcome the weight force, aeroplanes generate an opposing force called lift. ஆனா எப்பயுமே எந்த ஒரு பாடியுமே மேல நிலையா நிக்க முடியாது, அது கீழே தான் நோக்கி பூமியை நோக்கி தான் வர முடியும். ஆனா அந்த பிளேன்லாம் மேலேயே பறந்து போகுது, அது எப்படி? அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் நம்ம லிஃப்ட்ங்கிறது கொடுக்குறோம். இந்த வெயிட்டுங்கிற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல ஒரு லிஃப்ட்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டு ஓவர் கம் த வெயிட் ஃபோர்ஸ். இந்த வெயிட் ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். பிளேன்ஸ் ஜென்ரேட் அண்ட் அப்போசிங் ஃபோர்ஸ் கால் லிஃப்ட். அந்த வெயிட்டுக்கு அப்போசிங்கா நம்ம ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபோர்ஸுக்கு பேர் தான் லிஃப்ட்னு பேர். ட்ராக். The air resists the motion of the aircraft and the resistance force is called drag. இப்போ இந்த பக்கம் பிளேன் மூவ் ஆகி போகுதுன்னு வையே, அப்போ சுற்றில இருக்கிற ஏர்லாம் என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், நகண்டு போகாத அப்படின்னு. அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் இங்கே பின்னால் போட்டுக்கலையா, இந்த ஏரோப்ளேன் இங்கே நகண்டு வராமல் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ட்ராக். Drag is directed along and opposed to the flight direction. இது வந்து எப்பயுமே இந்த ஏரோப்ளேனுடைய இருக்கும், அதாவது அலாங். ஆனால் அது மூவ்மெண்ட் ஆகுறதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். இப்போ இது இங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுதுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். எப்பயுமே அதை அப்போஸ் பண்ணியிருக்கோம், அதனுடைய வழியிலேயே இருக்கும். த்ரஸ்ட். டு ஓவர் கம் ட்ராக், ஏரோப்ளைன்ஸ் யூஸ் ஏ ப்ரொபல்ஷன் சிஸ்டம் டு ஜென்ரேட் ஏ ஃபோர்ஸ் கால் த்ரஸ்ட். எப்பயுமே ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஏர் ஃபோர்ஸ், ஏர் சுற்றியில் இருக்க ஏர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது, அதுக்கு ட்ராக்னு பேர். ஆனால் அந்த ஏரோப்ளைன்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி தான் பறக்குது. அந்த தாண்டி பறக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் த்ரஸ்ட்ங்கிறது தான் நம்ம உள்ள இருந்து ஜென்ரேட் பண்ணி அதை பறக்க வைக்கிறோம். அதுதான் இது. டு ஓவர் கம் ட்ராக், ஏரோப்ளைன்ஸ் யூஸ் ஏ ப்ரொபல்ஷன் சிஸ்டம் டு ஜென்ரேட் ஏ ஃபோர்ஸ் கால் த்ரஸ்ட். அதுக்குள்ள இருக்கிற ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அதுல இருந்து தான் இந்த த்ரஸ்ட்ங்கிற ஃபோர்ஸ் டெவலப் ஆகி இந்த ஏரோப்ளைனை வந்து நகட்டி பறக்க வைக்குது. அப்போ 4 இது இருக்கு, ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்ல இருக்கு. வெயிட்டுங்கிறது கீழே இழுக்குது, லிஃப்ட்டுங்கிற ஃபோர்ஸ் மேலே அதை தூக்கி நிறுத்துது, ட்ராக்குங்கிற ஃபோர்ஸ் அதை நிலையா நிற்க வைக்குது, த்ரஸ்ட்டுங்கிற ஃபோர்ஸ் அதை நகண்டு போக வைக்குது. இதுதான் இந்த 4 ஃபோர்ஸ். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம், அல்ல உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல எல்லாம் எங்கேயும் இது சாதாரணமாக கேட்கலாம். அது தவிர இந்த ஏரோப்ளைன் இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியானதாக இருக்கும், இது ஒரு ஆரம்பமானதாக இருக்கும். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் மாடியூல்ஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸை பார்த்து நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியூலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். நான் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் கொடுத்துருக்கிற வரிசைப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை விடுதல் இல்லாமல் படித்தீங்கன்னா சிலபஸ் முழுவதும் நீங்கள் படித்து முடிச்சாப்புல ஆகும். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போய் உங்களுடைய எக்ஸாம் எழுதலாம், உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதனால என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையாக பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, see you students. Thank you.